அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நமது அலுவலக நண்பர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மாணவர்களே, இன்றைய தினம் நாம் 77வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். அனைவருக்கும் எனது இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் கொண்டாடும் இந்த குடியரசு தினம் இந்தியாவின் ஜனநாயக பெருமையை, அரசியல் அமைப்பின் மேன்மையை மற்றும் நமது தேசிய அடையாளத்தை உலகிற்கு அறிவித்த நாள். நமக்கு 2 தினங்கள் முக்கியமான நாள். ஒன்று நம்ம நாடு சுதந்திரமடைந்த நாள், ஆகஸ்ட் 15, 1947. அதுக்கப்புறம் இந்த 26 ஜனவரி 1950. இந்தியர்களாகி நாம் கொண்டாட வேண்டிய இந்த 2 தினங்கள் ரொம்ப முக்கியமானது. அதில் 1950 ஜனவரி 26 அன்று பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததை தான் நம்ம கொண்டாடி வருகிறோம். ஸோ நமது நாடு ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட பொதுநல கோட்பாடு, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக உருவெடுத்துள்ளது. அதாவது இந்த நாட்டுக்கு மக்களே உறுதியாக ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டனால தான் இந்த குடியரசு தினம். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஒரு விரிவான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்து தான் இதை உருவாக்குனாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் அது டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் உருவான வடிவமைத்த குழு தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. இது பார்த்தீங்கன்னா நமது இந்திய மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கிறதாக அமைந்துள்ளது. இதோட முன்னுரையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாம்பிள் சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நமது நீதி, ஜஸ்டிஸ், சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி இதை உறுதி செய்யும் நாடுன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நமது தேசிய வாழ்க்கையின் அடித்தள கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்திய அரசியலமைப்போட முக்கிய அம்சங்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இதோடு சேர்த்து நமது தேசிய கொடியையும் நம்ம அரசியல் அமைப்பையும் மதிக்க வேண்டும், நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டும், பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், சமூக ஒற்றுமையை பேணுதல், இதெல்லாம் நமது குடிமக்களோட பொறுப்புகளாகும். அதே போல ஜனநாயக ஆட்சி முறைன்னு சொல்லும்போது மக்கள் தான் ஆட்சியின் உண்மையான அதிகாரம், வாக்குரிமை மூலம் ஆட்சியை தீர்மானிக்கும் உரிமை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. மற்றொரு விஷயம் என்னன்னா சுதந்திரமான நீதித்துறை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை பாதுகாக்கும் ஒரு வலுவான நீதித்துறை அமைப்பு நமக்கு உள்ளது. இப்போ குடியரசாக மாறுனதுல பார்த்தீங்கன்னா இன்று வரை நம்ம அடைந்த முன்னேற்றம் அபாரமானது. ஒரு காலத்துல பசியும் வறுமையும் எழுத்தறிவின்மையும் நிறைந்திருந்த நமது நாடு இன்று உலகின் ஒரு முன்னணி நாடுகளில் ஒன்றாக வளர்ந்து நிற்கிறது. வெகு விரைவில் நம்ம 3வது பொருளாதாரமாக உலகத்துல உருவாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்றைய இந்தியாவில் சில முக்கியமான முன்னேற்றங்களை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, அறிவியல் மற்றும் விண்வெளித்துறை, சந்திரயான், மங்கள்யான் போன்ற விண்வெளி திட்டங்கள்லாம் மூலம் குறைந்த செலவில் நம்ம உயர்ந்த தொழில்நுட்பத்தோட சாதனைகள் நம்ம படைத்திருக்கின்றோம். அது வெளிநாட்டவரே பார்த்து வியக்கக்கூடியது. ஏன்னா குறைந்த செலவில் நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அறிவியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்கட்டமைப்பு வளர்ச்சின்னு சொல்லும்போது தேசிய நெடுஞ்சாலைகள், அதிவேக ரயில்கள், மெட்ரோ ரயில், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மூலமாக இளைஞர்களோட புதுமையான சிந்தனைகளால் அது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக உருவெடுத்துள்ளது. சுகாதாரம் மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத், புதிய கல்விக் கொள்கை, டிஜிட்டல் கல்வி ஆகியவை சமூக முன்னேற்றத்துக்கு துணை புரிகின்றன. அதே போல மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியா தன்னிறைவு பெறும் தேசமாக மாறுவதற்கான முயற்சிகள் வலுவாக நடைபெற்று வருகின்றன. இப்போது நமது இந்தியாவின் கனவு என்னன்னா விக்சித் பாரத் 2047 சொல்லக்கூடிய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1947 100 வருடங்களுக்குள்ள ஒரு சுதந்திரம் பெற்ற 100வது ஆண்டுல ஒரு முழுமையான வளர்ந்த நாடாக மாறணும் அப்படிங்கிறதான் ஒரு இலக்கு. ஸோ அதோட முக்கிய நோக்கமே வறுமையில்லா இந்தியா, உயர்தர கல்வி பெற்ற இளைஞர்கள், உலகத்தரத்தில் சுகாதார வசதிகள், தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சி, பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சம வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் தன்னிறைவு மற்றும் உலகத்தன்மை. இப்போ நமது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த மத்திய கூட்டுறவு அமைச்சகம் உருவானதுலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் மூலமா இந்த வளர்ச்சியடைந்த பாரதம்ங்கிற திட்டத்தை நம்ம மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தோட வழிகாட்டுதல் பேரும் நமது NCCT தேசிய கூட்டுறவு
கழகம் மூலமாக நம்ம செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆக இந்த 77வது குடியரசு தினத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ளலாம். அரசியல் அமைப்பை மதிப்போம், அதன் மதிப்பீடுகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம், ஜனநாயகத்தின் உண்மையான காவலர்களாக இருப்போம் மற்றும் இந்த 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் கனவை நனவாக்க உழைப்போம். உரிமைகளை கேட்பதோடு நிறுத்தாமல் கடமைகளை நிறைவேற்றும் போதுதான் நாம் உண்மையான இந்திய குடிமக்களாக மாறுகிறோம். இந்த உயரிய சிந்தனையுடன் எல்லாருக்கும் மீண்டும் 77வது குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்குகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.